வீடியோவில் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் பற்றி கற்றுக்கிட்ட தியரி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் அதை நம்மளோட ரியல் ப்ராஜெக்டில் அப்ளை பண்ணலாம். நம்ம ப்ராஜெக்டில் இருக்கிற நேவிகேஷன் பாரை ஃப்ளெக்ஸ்பாக்ஸாக மாற்றலாம். நம்ம ப்ராஜெக்டோட ஃபோல்டர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, GitHubல டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ப்ராஜெக்ட் செஞ்ச வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவும் இருக்கும். பார்த்து இந்த ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி செஞ்சோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம நேவிகேஷன் பாவை ஃப்ளெக்ஸ்பாக்ஸாக மாற்றிட்டு நம்மகிட்ட இருக்கிற இன்லைன் பிளாக் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணலாம். நம்ம இப்போ share.css தான் வேலை செய்ய போகிறோம். ஏன்னா இந்த share.cssன்ற ஃபைல் தான் எல்லா HTMLலையும் இருக்குது. எல்லா HTML ஃபைலில் இருக்கிற ஹெடர்ஸ், ஃபுட்டர்ஸ், இந்த மாதிரி ஷேர் CSS ஸ்டைல் எல்லாமே இந்த share.css ஃபைல்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் இதில் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதில் 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று மெயின் ஹெடிங். இந்த மெயின் ஹெடிங் வந்து மேலே பார்க்குறீங்களா நேவிகேஷனு, இதுதான் மெயின் ஹெடிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் மெயின் ஹெடிங் பிராண்ட், இதை பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளோட பிராண்ட் லோகோ. அதுக்கப்புறம் நம்ம மெயின் நேவ் ஐட்டம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இது வந்து எங்கள் நேவிகேஷன் 3 பட்டன்ஸ் இருக்குல்ல, இதுதான் நம்மளோட மெயின் நேவ் ஐட்டம்ஸ். ஸோ நான் சொன்ன இந்த 3த்தையுமே ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் லாஜிக்கில் இந்த வீடியோவில் மாற்ற போகிறோம். நம்மளோட மெயின் ஹெடிங் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஸ்பிளே இன்னர் பிளாக்ல இருக்கு. நம்ம இது ரெண்டுத்தையுமே செப்பரேட் பண்றதுக்கு கல்குலேட்டிவா வித் கொடுத்துருக்கோம். ஓகே, நான் இப்போ அந்த வித் எடுத்துட்டேன்னா என்ன பார்ப்போம். ஸோ அந்த வித் எங்க நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா மீடியா கோரி. ஓகே, ஒன்ஸ் வந்து நம்மளோட ஸ்க்ரீன் டெஸ்க்டாப் ஸ்க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா அப்போதான் அந்த மீடியா கோரி வேலை செய்யும். இதை பற்றி நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் சொல்லி கொடுத்துருக்கேன், மீடியா கோரி வீடியோஸில். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இந்த கல்குலேட்டிவான வித்தை கமெண்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு இப்போ இந்த வித் இல்லாதனால இது 3மே ஒரு ஐட்டமா இருக்கும். இந்த லோகோ மட்டும் ஒரு ஐட்டமா இருக்கும். ஸோ 2 ஐட்டமும் இந்த நேவிகேஷன் பாவுக்கு இருக்கும். இப்போதான் இந்த நேவிகேஷன் பாக்கு நம்ம ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் கொடுக்க போறோம். நம்ம எங்க ஃப்ளெக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா மெயின் ஹெடிங்ல. நம்ம பார்த்தோம்னா நேவிகேஷன் பா தான் இந்த மெயின் ஹெடிங். இதுல நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்து இதை ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரா ஆக்டிவ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டா இருக்கும், நம்ம இது சரிப்படுத்தலாம். இப்போ இந்த கண்டெய்னரை ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரா மாத்திரனால அலைன் ஐட்டம்ஸ்லயோ இல்லை ஜஸ்டிஃபை கண்டென்ட்லயோ யூஸ் பண்ணி உள்ளுக்கு இருக்கிற ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். போன வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன், மெயின் எக்ஸிஸ், கிராஸ் எக்ஸிஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட், அலைன் ஐட்டம், இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம கண்டெய்னரை ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரா மாற்றியாச்சு. ஸோ இப்போ உள்ளுக்கு இருக்கிற ஐட்டம்ஸ் நம்ம அலைன் ஐட்டம் யூஸ் பண்ணி கிராஸ் எக்ஸிஸ்ல சென்டர்ல கொண்டு வரலாம். அதாவது மெயின் ஹெடிங்ல அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்னு கொடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சென்டருக்கு வந்துருச்சு. இப்ப ஜஸ்டிஃபை கண்டென்ட், அதாவது மெயின் எக்ஸிஸ்ல இது ரெண்டுத்தையுமே செப்பரேட் பண்ண போறோம். ஓகே, இப்ப இது ரெண்டுமே ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்ல இருக்கு, ஃப்ளெக்ஸ் எண்ட்னா இங்க இருக்கும், அதுவே சென்டர் அப்படின்ற வேல்யூ கொடுத்தோம்னா நடுவில் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம மெயின் எக்ஸிஸ்ல ஐட்டம்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்ப சும்மா சென்டர்னு கொடுப்போம். பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டும் சென்டருக்கு வந்துச்சு. ஓகே, ஆனா நம்மளுக்கு இது தேவையில்லை, நம்மளுக்கு வந்து தனித்தனியா இருக்கணும். அப்ப நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்பேஸ் பிட்வீன் கொடுக்கலாம். ஸோ 2 ஐட்டம்ஸ்க்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்கும். அப்போ 2 ஐட்டம்ஸும் ஆட்டோமேட்டிக்கலியா அந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் போயிடும். ஸ்பேஸ் பிட்வீன் சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, ஸ்பேஸ் பிட்வீன் ரெண்டுத்துக்கும் கேப் ஆயிடுச்சு. இப்போ இப்போ நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், அலைன் ஐட்டம், ஜஸ்டிஃபை கண்டென்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணனால மெயின் ஹெடிங் உள்ளுக்கு இருக்கிற டைரக்ட் டிஃபை டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னு கொடுத்தோம். ஏன்னா அப்பதான் வந்து இன்லைன்குள்ள இருக்கும், பக்கத்துல இன்னொரு ஐட்டம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ மெயின் ஹெடிங்ல உள்ள ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸா மாத்தினால இந்த கோட்டே நம்மளுக்கு அப்படி தேவைப்படாம போயிடுச்சு. இப்போ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ அடுத்து மெயின் ஹெடிங் பிராண்ட் உள்ளுக்கு இருக்கிற டிஸ்பிளே இன்லைன் பிளாக், வெர்டிகல், இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துலாம். ஏன்னா மெயின் ஹெடிங் பிராண்ட் இந்த பிராண்டை குறிப்பிடுது. இந்த பிராண்டும் சரி இந்த நேவிகேஷன்ஸும் சரி இது ரெண்டுமே இப்ப ஃப்ளெக்ஸ் ஐட்டமா மாறிடுச்சு. ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்னால இது ரெண்டுமே இப்ப கண்ட்ரோல் பண்ணப்படுது. அதனால நம்மளுக்கு இண்டிவிஜுவலா இந்த இமேஜ்க்கு டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னு கொடுத்தோம்ல, அது தேவைப்படாம போயிடுச்சு. அதனால அது நம்ம அழிச்சிருவோம். சேவ் பண்ணோம்னா இப்ப இங்க ஒரு பிரச்சனை வரும். என்னன்னு நான் சொல்றேன். நம்மளோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இப்ப இந்த இமேஜ் கண்ட்ரோல்ல இல்லாம இந்த மாதிரி பெருசாயிடுச்சு. ஏன் இது நடக்குது அப்படின்னா மெயின் ஹெடிங் உள்ளுக்கு இருக்கிற இமேஜ் ஹைட் 100% கொடுத்துருக்கோம். இந்த 100% எதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா இந்த மெயின் பிராண்டோட 2.5 rem ஃபாலோ பண்ணுது. இந்த 2.5 rem ஹைட் எப்ப வேலை செய்யும் அப்படின்னா இந்த மெயின் ஹெடிங் பிராண்ட் இன்லைன் பிளாக்கா இருந்தா மட்டும்தான் ஹைட் வேலை செய்யும். இப்ப இந்த மெயின் ஹெடிங் பிராண்ட் இன்லைனா இருக்கு. ஏன்னா இந்த மெயின் ஹெடிங் பிராண்ட் ஒரு anchor tag. நல்லா பாத்தீங்கன்னா மெயின் ஹெடிங் உள்ளுக்கு இருக்கிற
மெயின் ஹெட்டிங் பிராண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கர் டேக் ஒரு இன்லைன் ப்ராப்பர்ட்டிக்கு ஹைட் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அதனால இந்த ஆங்கர் டேக்கு நம்ம 2.5 ஹைட் கொடுத்தனால இது வேலை செய்யல. ஸோ இது வேலை செய்யாதனால இந்த இமேஜோட ஹைட் 100% வேலை செய்யல. அதுக்கு பதிலாக நம்ம இந்த மெயின் ஹெட்டிங் பிராண்ட் ஆங்கர் டேக்ல இருக்கிற ஹைட்டை கட் பண்ணிட்டு டைரக்டா அதோட உள்ளுக்கு இருக்கிற இமேஜுக்கே அந்த ஹைட் கொடுத்துட வேண்டியதான். அப்ப அந்த இமேஜ் வந்து அதோட பேரண்ட்ஸை ஃபாலோ பண்ணாம அதுவே அதுக்கு ஹைட் வச்சுக்கும். இப்போ சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க பேக் டு நார்மல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது ஸ்லைட்லி ஆஃபா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு மொபைல் ஃபர்ஸ்ட் கோட்ஸ். ஓகே, ஸோ அதனால இனிஷியல் கோட், ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருக்க இனிஷியல் கோட் மொபைல் ஃபர்ஸ்ட் கோட். அதாவது இனிஷியல் கோட்ல என்ன இருக்கு அப்படின்னா வெறும் மெயின் ஹெட்டிங் பிராண்டும், அதாவது நம்மளோட இந்த மெயின் ஹெட்டிங் பிராண்ட், தென் நம்மளோட இந்த டோகல் பட்டனும், அதாவது இந்த பகு மெனு. ஸோ டோகல் பட்டன் இப்போ வெர்டிகல் லைன் மிடில் இருக்கு. அதே மாதிரி நம்ம மெயின் ஹெட்டிங் பிராண்ட் இமேஜையும் வெர்டிகல் அலைன் மிடில் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பாருங்க மொபைல் ஃபர்ஸ்ட்ல வந்து ரெண்டுமே மிடில் இருக்கிறதுனால நீங்க இது ஒன்ஸ் மீடியா கோர் ஆக்டிவ் ஆனிச்சு அப்படின்னா அப்பயும் மிடில் தான் இருக்கும். ஸோ இப்போ கரெக்டாக வேலை செய்யும். இப்போ அடுத்து இந்த உள்ளுக்கு இருக்கிற நேஃப் ஐட்டம்ஸை, அதாவது மெயின் நேஃப் உள்ளுக்கு இருக்கிற அன்ஆர்டர்ட் லிஸ்ட் நம்ம ஃப்ளெக்ஸ் பாக்ஸா மாற்ற போறோம். வெறும் இந்த யூஎல்க்கு ஃப்ளெக்ஸ் அப்படின்ற டிஸ்பிளே கொடுத்தா இந்த யூஎல் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரா மாறிடும். அது உள்ளுக்கு இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸா மாறிடும். நம்ம ஜஸ்டிஃபை கண்டெய்னர் அலைன் ஐட்டம் இதை வச்சு இது மூணுத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். உதாரணத்துக்கு இங்க மெயின் நேஃப் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, இதுல டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த மெயின் நேஃப் ஐட்டம் ஃப்ளெக்ஸா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மெயின் நேஃப் ஐட்டம் சொல்லுக்கு இருக்கிற இன்லைன் பிளாக் எடுத்துட வேண்டியதான். ஏன்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக் தேவைப்படாது. ஏன்னா இந்த மெயின் நேஃப் ஐட்டம் இப்ப ஒரு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரோட உள்ளுக்கு இருக்கிற ஃப்ளெக்ஸ் ஐட்டமா இருக்கு. ஸோ அதனால இன்லைன் பிளாக் தேவைப்படாது. சேவ் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா பாருங்க இப்போ என்னன்னா இந்த லிஸ்ட் ஸ்டைல் மறுபடியும் ஆன் ஆயிருச்சு. அதனால மெயின் நேஃப் ஐட்டம்ஸ் உள்ளுக்கு இருக்கிற லிஸ்ட் ஸ்டைல் எல்லாமே நன் அப்படின்னு கொடுத்துரும். அப்படின்னா இப்போ எதுலையுமே லிஸ்ட் ஸ்டைல் இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா நேஃப் ஐட்டம்ஸ் உள்ளுக்கு இருக்கிற ஐட்டம் எல்லாமே பக்காவா அலைன் ஆயிருச்சு. அடுத்ததா மீடியா கோரி உள்ளுக்கு, அதாவது ஒன்ஸ் டெஸ்க்டாப் ஸ்கிரீனா மாறிச்சு அப்படின்னா நம்ம மெயின் நேஃப் உள்ளுக்கு இருக்க டிஸ்பிளே இன்லைன் பிளாக்கா வச்சிருந்தோம். இப்பதான் மெயின் நேஃப் தான் டிஸ்பிளே ஃபிளெக்ஸா மாறினால நம்மளுக்கு இந்த இன்லைன் பிளாக் தேவைப்படாது. ஓகே, இதை நம்ம அழிச்சிருவோம். தென் டெக்ஸ்ட் அலைன் ரைட்டும் தேவைப்படாது. ஏன்னா நம்ம தான் இப்ப ஜஸ்டிஃபை கான்டென்ட் யூஸ் பண்ணி நேவிகேஷன் ஐட்டம்ஸை கண்ட்ரோல் பண்றோம்ல. தென் வெர்டிகல் மீடியலும் தேவைப்படாது. ஏன்னா இதுக்கு தான் நம்ம அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுமே. கடைசியா இருக்கிறது ஏற்கனவே போட்டிருந்த இந்த வித், இதுவும் தேவைப்படாது. ஓகே, இப்ப ஒரு ப்ராப்ளம் வரும். என்ன அப்படின்னா நம்மளோட ஐட்டம்ஸ் அப்படியே காணாம போயிடும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இனிஷியல் கோட் மொபைல் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, மொபைல் ஃபர்ஸ்ட் இனிஷியல் கோட்ல மெயின் நேஃப் பாருங்க நன் இருக்கு. இந்த மெயின் நேஃப் ஏன் நன் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல இந்த பகு மெனு தான் இருக்கும். மெயின் நேஃப் நன்ல போயிடும். ஏன்னா இனிஷியல் கோட் மொபைல் ஃபர்ஸ்ட். ஆனா மீடியா கோரி திறக்கிறப்ப மெயின் நேஃப் வந்தாகணும் இல்லையா. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மீடியா கோரியில மெயின் நேஃப் டிஸ்பிளே நன்ல இருந்து டிஸ்பிளே பேக் டு ஃப்ளெக்ஸா மாத்தினா இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் ஐட்டம் வந்துருச்சு. ஓகே, ஸோ மொபைல் ஃபர்ஸ்ட்ல டிஸ்பிளே நன்ல இருக்கும் மெயின் நேஃப். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் மொபைல் ஃபர்ஸ்ட்ல டிஸ்பிளே நன். அதுவே மீடியா கோரி தொட்டுச்சு அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸா மாறிடுச்சு. ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் நம்மளோட கோட்டை கிளீனா வச்சிருக்கோம். ரெண்டாவது, நான் இதுக்கு முன்னாடி இன்லைன் பிளாக் சொல்லி கொடுக்குறப்ப ரொம்ப கத்துக்க கஷ்டமா இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆனா இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம் நீங்க. See you next video. Bye.